வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இப்போதெல்லாம் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கும் கட்சிகளுக்கு சிக்கல் மேல் சிக்கல் ஏற்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பக்கமாக தேசிய கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஜெயித்து கொண்டு போனது. மறுபக்கத்தில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனா ஜெயித்து நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார். அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று சிங்களவர் ஒருவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர காரணமே தமிழ் அரசியல்வாதிகள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதை இந்த காணொளியின் பின்பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன் மற்றொரு விஷயம் வருகிறது. தமிழில் பெரிய அரசியல் கட்சி என்று பெருமை பேசிக் கொண்டிருந்த தமிழரசு கட்சி யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஒரே ஒரு ஆசனத்தையே வெல்ல முடிந்த நிலையில் கட்சிக்குள் கோஷ்டி மோதல்களில் சந்தி சிரிக்கும் அளவில் உள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இழப்பு தமிழ் அரசியல் களத்தில் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான மக்களின் வெறுப்பையும் சம்பாதித்துள்ளது. உடல்நல குறைவு காரணமாக கடந்த 28ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாவை சேனாதிராஜா 29ஆம் தேதி தனது 82வது வயதில் உயிரிழந்தார். மாவை சேனாதிராஜாவின் பூத உடல் மாவட்டபுரம் இந்து மயானத்தில் இன்று பகல் 2 மணிக்கு அக்னியில் சங்கமமானது. மாவட்டபுரம் இந்து மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாதையொன்று இப்போது யாழ்ப்பாணத்தில் பேசு பொருளாகியுள்ளது. பதாதையில் என்ன எழுதப்பட்டிருந்தது? மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழகத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என சில அரசியல்வாதிகள் பெயர்களுடன் பதாதை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட பதாகை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அது தமிழரசு கட்சிக்குள் இருந்த சிலரது வேலைதான் என்று கட்சி வட்டாரத்தில் சொல்கிறார்கள். தமிழகத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பதாதையில் குறிப்பிடப்பட்டிருந்த செம்மல்கள் யார்? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் என பலதரப்பட்டோரின் புகைப்படங்கள் பதாதையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அடடா, தமிழ் தேசியம் பேசிய இந்த சிந்தனை சிற்பிகளின் புகைப்படங்கள் மயானத்தில் கட்டப்பட்ட பதாதையில் இடம்பெறும் அளவுக்கு கதை கந்தலாகிவிட்டதே. மாவையின் இறப்பு உடல்நலை குறைவை தாண்டி மன அழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு விடயம் என அனைவராலும் தொடர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அத்தோடு மாவையின் உறவினர்களும் சில அரசியல் தலைமைகளை மாவையின் இறுதிக்கிரிகையில் கலந்து கொள்ள கூடாது என எச்சரித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு எச்சரிக்கப்பட்டவர்கள் இறுதிக்கிரிகைகளிலும் கலந்து கொள்ளவில்லை என்பதால் அந்த தகவல் பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கலாம். ஒருவேளை இவர்களின் தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் மாவை மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சமூக ஊடகங்களில் அதே கட்சியை சார்ந்த முன்னாள் உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்து இருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் மயானம் வரை பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான தமிழ் மக்களின் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படையாக காட்டுவதாக உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களின் மனநிலை மாறிவிட்டது. அந்த மாற்றத்திற்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் என்று தாராளமாக சொல்லிவிடலாம். எமது தமிழ் தேசிய முதிர் தலைவர்களுக்கு தமிழ் மக்கள் தெளிவான சைகை செய்துள்ளார்கள். இதற்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூக்குடையாமல் மரியாதையாக ஒதுங்கிக் கொள்வது கௌரவமாக இருக்கும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் சிங்கள பொது வருடத்திற்கு முன்பே வந்துவிடும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஏன் இந்த மாற்றம்? அதற்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது. தேர்தல் வருவதற்கு முன்பே ஜனாதிபதி அனுரகுமார இலங்கை முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து செல்வாக்கை பெருக்க தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அதாவது தேர்தல் பிரச்சாரம் என்று போகாமல் வேறு நிகழ்வுகளில் நகரம் நகரமாக கலந்து கொள்வதுதான் திட்டமாம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டங்களில் பங்கு பற்றாமல் இருக்க ஜனாதிபதி அனுரகுமார தீர்மானித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி என்ற பொதுவான பதவியில் இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சார மேடை ஏறுவது பொருத்தமற்றது என்பதை ஜனாதிபதி
ஆளும் தரப்பின் உறுப்பினர்களிடம் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் அனைத்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் ஜனாதிபதி அனுரகுமார கலந்து கொள்ள உள்ளார். அத்துடன் மாவட்ட மட்டத்தில் நடத்தப்படும் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டங்களிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். பிரச்சாரம் என்று அறிவிக்கப்படாத பிரச்சாரம் என்று இதை எடுத்துக் கொள்ளலாம். தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார பாணி அப்படியுள்ளது. ராஜபக்ஷக்களின் மொட்டுக்கட்சி பொதுஜன பெரமுனவின் தேர்தல் அணுகல் வேறு விதமாக உள்ளது. ஒரு பக்கமாக நாமல் ராஜபக்ஷ கிராமமாக செல்ல தொடங்கிவிட்டார். மறுபக்கமாக சிங்கள மக்கள் மத்தியில் அனுதாப அலை ஒன்றை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷவை அவர் வசிக்கும் வீட்டிலிருந்து துரத்துகிறது அரசாங்கம் என்று சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் அனுதாப உணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளும் தொடங்கியுள்ளன. வீட்டை விட்டு துரத்தப்பட்டால் அவர் எங்கே போவார் என்றும் கிராமமாக போய் அழுது புலம்பி அனுதாபம் தேட முயற்சிக்கிறார்கள் மொட்டு கட்சியினர். இதுவே உச்ச அளவுக்கு போனால் மஹிந்த வசிக்கும் மாளிகையிலிருந்து வெளியேறி ஒரு குடிசையில் வசிப்பது போல ஒரு காணொளி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கற்பனை செய்து பாருங்கள். மஹிந்த ராஜபக்ஷ ஒரு குடிசைக்குள் சாரம் அணிந்தபடி தரையில் அமர்ந்துள்ளார். அப்படியே கேமராவை பின்னால் கொண்டு போனால் குடிசையை சுற்றி 60 பாதுகாவலர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி நிற்கிறார்கள். ஆகா, கண்கொள்ளா காட்சி. சமீபத்தில் மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார் அல்லவா? அதை வைத்து அனுதாப அலையை ஏற்படுத்தும் முயற்சி ஒன்றும் தென்னிலங்கையில் நடக்கிறது. அதற்காக அவர்களது ஆதரவு ஊடகம் ஒன்றில் யோசித ராஜபக்ஷவின் பேட்டி ஒன்று வெளியாகியுள்ளது. பேட்டியில் என்ன சொல்லி அனுதாபம் தேடுகிறார் அவர்? கைது செய்யப்பட்ட சிறையில் 2 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தேங்காய் சம்பளம் சோறும் மட்டுமே தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தன்னை பாயில் உறங்க சொன்னதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவரது பேட்டி சிங்கள மக்கள் மத்தியில் அனுதாபத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ கேட்பதற்கு சுவாரஸ்யமாக உள்ளது. அவரது கூற்றின்படி கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் நான் வெளியேற்ற இடம் மாறும் பகுதிக்கு அருகில் சென்ற வேளை எனது வாகனத்தை போக்குவரத்து போலீசார் இடைமறித்தனர். அப்போது எனது வாகன பதிவு குறித்து ஆவணங்களை அவர்கள் சோதனையிட்டனர். காப்புறுதி அட்டை, வாகன சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றையும் அவர்கள் சோதனையிட்டனர். பின்னர் சிஐடியினர் அந்த பகுதிக்கு வரும் வரை என்னை அங்கேயே இருக்குமாறு போக்குவரத்து போலீசார் கூறிவிட்டார்கள். சிஐடியினர் என்னை விசாரிக்க உள்ளதாகவும் போக்குவரத்து போலீசாரிடம் என்னை குறிப்பிட்டனர். அங்கிருந்து அலுவலகத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருக்குமாறு நான் கோரப்பட்டேன். எனினும் நான் பெளியத்தையில் உள்ள வீட்டிற்கு சென்று அங்கு காத்திருக்கின்றேன் என தெரிவித்த போது அவர்கள் அதனை பணிவான முறையில் மறுத்துவிட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது எனது ஆதரவாளர் ஒருவரின் திருமண வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போதே நான் இவ்வாறு மறிக்கப்பட்டேன். இதன் போது எனது ஆதரவாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னால் திருமண நிகழ்விற்கு வர முடியாது என்பதை அறிவித்து விட்டேன். என்னை இவ்வாறு தடுத்து நிறுத்துவார்கள் என்பது எனக்கு தெரியாத போதிலும் நான் வீட்டிலிருந்து அதிவேக வீதியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த தருணத்தில் இருந்து இருவர் என்னை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததை நான் அவதானித்தேன் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் சிஐடியினர் அங்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் என்னை தங்களது வாகனத்திற்கு வருமாறு உத்தரவிட்டனர். அதன் பின்னர் கொழும்பில் உள்ள சிஐடி தலைமையகத்திற்கு புறப்பட்டோம். இந்த பயணம் 3.5 மணித்தியாலங்கள் நீடித்தது. 5:30 மணியளவில் அவர்கள் என்னிடம் சிறு வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துவிட்டு கொழும்பு மேலதிக நீதவானின் இல்லத்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் என்னை சிறையில் தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதவான் நீதிமன்றில் காத்திருந்த வேளை தனது பாவனைக்காக சகோதரர் 2 போத்தல்களில் நீரை வழங்கினார். கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி வழங்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவை உண்பதற்கும் அனுமதிக்கவில்லை. நான் சிறையில் சமைக்கப்பட்ட தேங்காய் சம்பளையும் சோற்றையும் உண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானேன். என்னை சிறை கூண்டில் அடைத்து வைத்திருந்தார்கள். 45 நிமிடங்கள் மாத்திரம் வெளியே வர அனுமதித்தார்கள். பகலில் ஒரு தடவையும் மாலை ஒரு தடவையும் வெளியில் வர அனுமதிக்கப்பட்டேன். பாயை தந்து உறங்கச் சொன்னார்கள். அன்றிரவு நான் உறங்கவே இல்லை. எனது நெருங்கிய நண்பர்களினது நடமாட்டத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் எனவும் யோசித ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு உள்ள நிலையில் மக்கள் கண்ணால் தேங்காய் சம்பளை காண்பதே அரிதாக உள்ளது.
இவரோ சிறைச்சாலையில் தேங்காய் சம்பளையும் சோற்றையும் உண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானேன் என்று கூறுவது எந்த அளவுக்கு அனுதாபத்தை தேடித்தரும் என்பது கேள்விக்குறி. யோசித ராஜபக்ஷவின் தந்தை மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் ஏராளமான தமிழ் மக்கள் சிஐடியினரால் பிடித்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்பதை தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள். அதனால் யோசித ராஜபக்ஷவின் இந்த பேட்டி தமிழ் மக்களிடம் அனுதாபத்தை தேடித்தராது. மாறாக பழைய ஞாபகங்களை கிளறிவிடும் அபாயம் உள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை மே 14 மீள விசாரணைக்கு எடுப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. அரசு வைத்தியராக இருந்தபடியே தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்தது செல்லுபடியாகாது என்று ஒரு சிங்களவர் செய்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை நடக்கிறது. நிலுவையில் உள்ள ஒழுக்காற்று விசாரணை காரணமாக ராமநாதன் அர்ச்சுனா சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். சுகாதார அமைச்சின் செயலாளர் சார்பாக ஆஜரான மூத்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி மாயதுன்னே கோரியா மற்றும் நீதிபதி மகோன் கோபல்லாவ ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுதாரர் கோரியபடி அறிவிப்புகளை பரிசீலிக்க மனுவை மே 14 விசாரணைக்கு ஒத்திவைத்தது. பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்த நீதிமன்றம் மேலும் கால அவகாசம் வழங்கியது. சிங்களவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்த போதிலும் சைக்கிள் மற்றும் வீட்டு தமிழ் அரசியல்வாதிகளே அதன் பின்னணியில் இருந்ததாக அர்ச்சுனா என்று கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, நானே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆகஸ்ட் மாதம் ராஜினாமா செய்துவிட்டு மாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போகிறேன். அதற்கு ஏனையா லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து இப்படி ஒரு முயற்சி என்று கேட்டுள்ளார்.